ஆதிபராசக்தி தலையங்கம் ஸ்லோகம் 13 பாகம் 79 17/12/2016 பகல் 1:16 உரை துவக்கம். அதாவது இந்த வித்யாவும் அவித்யாவும் இந்த ஸ்லோகத்திலே அவித்யாவின் தத்துவத்தை மீறி வித்யா என்ற தத்துவத்துக்குள்ளே அனைத்தும் அடக்கும். இந்த வித்தையை பயில்வது யார்? அவித்யா ரூபமான மனிதன். அவித்யா ரூபமான மனிதன் இதை பயில்கிறான். அந்த அவித்யா ரூபமான மனிதனானவன் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கிறார்கள். அந்த ஆண் பெண் தாய்க்கு அடுத்த நிலை மனைவி கணவன் என்ற நிலை. இங்கே இறைவன் உடல் பந்தத்தினால் அவித்தை என்ற உலகப் பொருளின் அழியக்கூடிய பொருளின் அழியக்கூடியது கணவனும் மனைவியும் அனைத்தும் பஞ்சபூதங்கள் கூட 1 முதல் 6 அறிவு வரை அழிவது அனைத்தும் அவித்யா. பந்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலால் வைத்திருக்கிறான் கணவன் மனைவி. ஆனால் இருவருக்கும் பொதுவாக வித்யா என்ற தத்துவத்தை ஒரு பெண் பொன்னிடத்திலே கொடுத்திருக்கிறாள். ஆதி பராசக்தி என்கிற ஒரு பெண் சரஸ்வதி மகாதேவி பெண் ரூபத்திலே வித்யா என்ற தத்துவத்திலே படைத்திருக்கிறாள். அந்த வித்யா தத்துவத்தில் இடத்திலிருந்து ஆணாக பிறந்த மனிதனும் பெண்ணாக பிறந்த மனிதனும் அவித்யன் தத்துவத்திலே இருக்கக்கூடிய இருவரும் வித்யா தத்துவத்திலே ஆன பெண்ணை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். முருகன் கண்ணன் யாரை வழிபட்டாலும் இந்த அவித்யின் மாயை சொரூபம் விளங்கி விடுதலை பெறுவது சரஸ்வதி தேவியை முன்னிட்டு தான் விடுதலை பெற வேண்டும். ஆகவே இந்த வித்யா பவானே ஸ்லோக பிரதான என்ற 3வது வரி, முதல் வரி ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா பவானே ஸ்லோக பிரதான 4 பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கபாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இந்த வித்தையின் தத்துவத்துக்குள்ளே வித்தை ஷட்வித்யா வித்யா நிலை, அதில் 6 பிரிவுகள். அந்த 6 பிரிவிலே முதல் 6 பிரிவு அடுத்த ஒரு 6 பிரிவு உண்டு. ஆதாரம் சொல்லி முடித்து விட்டோம். வித்யா ஷட்வித்யா என்ற நிலையில் 1 ஆதாரம் சொல்லி முடித்தோம், 2 சுகம் சொல்லி முடித்தோம், 3 ஆரோ அவரோ என்பதை சொல்லி முடித்தோம், 4 அவித்யா வித்யா என்ற நிலை சொல்லி முடித்தோம், 5 சுகம் பஞ்சபக்தி சுகம் சொல்லி முடித்தோம். இந்த சரணம் வரக்கூடிய காலத்திலே ஒரு 12 வகையான சரணத்துக்குள் ஒரு 12 வகை, அதில் பிறப்பும் அடுத்து 2வது பிறப்பின் ரகசியமும் 3 பிறப்பின் உறவு யாரோடு யார் உறவு கொள்வது, 4 எதற்காக பிறந்தோம் என்ற நிலை, 5 பஞ்சபக்தி சுகத்தின் தொடர்ச்சி தொடங்கும் இடம், 6 மாயைக்குள்ளே புகுந்து விடாமல் இருப்பது, 7 அன்னையின் வழியாகவே ஆனந்தமான ஆன்மீகத்தை கற்பது.
வேதங்களும் இதிகாசங்களும் உபநிடதங்களும் ரிஷிமார்கள் போன்ற மகான்களுக்கு அக்ஷரங்கள் வழியாக, எழுத்து வழியாக, ஓசை வழியாக இறைவனின் மகா தத்துவத்தை நேரடியாக காணும் வாய்ப்பை பெறுகிறார்கள். இறைவன் என்ன உருவத்தோடு இருக்கிறானோ அதே உருவம் தாங்கி அவனை தரிசிப்பது. மகாவிஷ்ணு என்றால் ரிஷிகள். இவர்களுக்குள்ளே மகரிஷி நாரத பகவான். ஜனகர்கள் 4 பேர். சனத்குமாரர்கள் என்று அவருக்கு பெயர். 63 உடல் வாகுவோடு வந்த நாயன்மார்கள், மனிதன் உருவத்தில் வந்த தெய்வங்கள், மகா குருமார்கள், தெய்வம் மனித ரூபம் எடுத்து வருவது, இவர்களுக்கு இந்த ஆன்மீகம் சிக்கலற்ற முறையில் இருக்கும். அதை உலகுக்கு சொல்ல வருகிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் இந்த ஆன்மீகம் கிடைக்குமா? இதற்கு முன்னே சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பெரிய மகான்களோடு, பெரிய ரமணர்களோடு, பெரிய ரிஷிமார்களோடு, நாயன்மார்களோடு, ஜனகாதி முனிவர்களோடு, வேதங்களோடு, உபநிடதங்களோடு, இதிகாசங்களோடு தொடர்புடையவை. அவர்களுக்கு அது எளிமையான வழி. ஒரு மனிதனுக்கு இந்த நிலை வருமா? மனிதனுக்கு இந்த நிலை வரும். அவர்கள் யாரை தொடர்பு கொள்கிறார்கள்? யாரையும் தொடர்பு கொள்வதில்லை. இந்த கேது என்ற ஒரு கோள், கேது என்ற ஒரு கோள், கேது பகவான் அவருடைய பிறப்பு என்ற இடத்திலிருந்து ஸ்புடாதி லக்னம் என்பது பெயர். 6வது நிலையிலும் ஸ்புடாதி லக்னத்துக்கு 12வது இடத்திலும் கேது, ராகு அல்ல, ராகுவும் இருக்கலாம். இவர்களுக்கு ஞானம் வரும். முன்னே சொன்ன ரமணருக்கு, ரிஷிகளுக்கு, நாயன்மார்களுக்கு, ஜனகாதி முனிவர்களுக்கு தொடர்புடையது போல் வருமா? வராது. ஒரு சாதாரண மனிதனுக்கு வருமா? சாதாரண மனிதனுக்கு வரும். குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மா குருவை சந்திக்கக்கூடிய மகாதன்மை இவர்களுக்கு வருகிறது. இந்த மகாதன்மை வந்தவுடன் உடலிலே இருக்கக்கூடிய நோய்கள் விட்டு போகிறது. உடல்களிலே உள்ள நோய் விட்டு போகிறது. உடலின் தன்மை மாற்றமாகிறது. ஒன்றுமில்லை, இனிப்பை உண்கிறோம், நாக்குக்கு தெரிகிறது. காரம் உண்கிறோம், நாக்குக்கு தெரிகிறது. அதுபோன்று இந்த குரு, மகாகுரு, பரமாத்ம குரு, திவ்யகுரு, வித்யாகுரு என்று சொல்லக்கூடியவர்கள், குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்ம குரு, திவ்யகுரு, வித்யாகுரு என்பவர்கள் ஒரு சாதாரண மனிதனோடு தொடர்புகள் வருகிறது. இந்த தொடர்பு வித்யா, அதனுடைய காட்சிகள். வித்யா என்பது மாயை அற்ற நிலை.
ஷட்வித்யா என்றது முக்கியமாக மாயை கடந்த நிலையில் ஒரு தெய்வத்தின் உருவத்தின் தோற்றம் வரைபடத்தின் வழியாக பின்பு அதனுடைய தோற்றம் நிழலாக அடுத்தது அதன் தோற்றம் நம்மை போன்றே. இது ஷட்வித்யாவின் தத்துவம். அப்பொழுது மனிதன் அவித்யா என்ற மாயையை விட்டிருக்க வேண்டும். வித்யா என்ற நிலையை கற்பிப்பதற்கு குரு மகாகுரு பரமகுரு, குரு மகாகுரு பரமகுரு, பரமாத்ம குரு திவ்யகுரு வித்யாகுரு வருகின்றனர். இவர்களின் போக்கும் செயலும் சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளவே வித்தையின் தத்துவம் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். தாயை காட்டிலும் மனைவியை காட்டிலும் மகளை காட்டிலும் இறையன்பு கூடி வித்தை ரூபத்திற்குள்ளே இருவரும் மனோநிலை ஒன்று பண்ணி விகாரமற்ற நிலையில் ஆன்மீகத்தின் தொடர்பு ஏற்படும். பெண்ணாக இருப்பின் தந்தையை கடந்த நிலை, உடன் பிறந்தோரை கடந்த நிலை, கணவனை கடந்த நிலை, தான் பெற்ற மகனை கடந்த நிலை, பெற்ற மகனுக்கு பெற்ற மகன் ஒருவன் இருப்பானானால் அதை கடந்த நிலையில் இதை கடப்பதற்கு அவித்யா தத்துவத்திலே எடுத்திருக்கிற மனிதர்கள் ஆணும் பெண்ணும் வித்யா தத்துவத்திற்குள் மாற்றப்படுகின்றனர். அது யாரால் மாற்றப்படுகின்றனர்? குரு மகாகுரு பரமகுரு, பரமாத்ம குரு திவ்யகுரு வித்யாகுரு. இதனுடைய தொடர்புகள் சாதாரண மனிதனுக்கு கிடைக்கின்றது. சரி, முன்னும் சொன்ன நிலையை அடையாதா? இதற்கு முன்னே 78 பாகங்களாக சொல்லியிருக்கிறீர்களே, அந்த நிலையை அடைய முடியாதா? அந்த நிலையை அடைய முடியும். அந்த நிலையை அடைய முடியும். காரணம், அந்த எழுத்து வடிவத்துக்குள்ளே வித்யா சூன்ய அவித்யா, அவித்யா சூன்ய குரு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறாள் அன்னை. அவர்களுடைய வெளிப்பாடு தெரியும். அவர்களுடைய வெளிப்பாடு தெரியும். புரியவில்லை. சீரடி பாபாவை எத்தனை பேர் கண்டிருக்கின்றனர்? புட்டபர்த்தி பாபாவை எத்தனை பேர் கண்டிருக்கின்றனர்? வேண்டாம். இவருடைய முன்னோடி காலம் ராகவேந்திரன். எத்தனை மக்கள் வியாழக்கிழமை கடுமையாக விரதம் இருக்கின்றார்கள். ஆனால் உலக மக்களுக்கு அனைவருக்கும் அவர் குரு. இங்கே ஒரு தனி மனிதனுக்கு இத்தனை குருமார்கள் வருகிறார்கள். அவித்தை என்ற அஞ்ஞானத்திலிருந்து வித்தை என்ற ஞானத்துக்கு வருகிறீர்கள். வந்தபோது உடலின் நிலையின் மாற்றம் ஏற்படுகிறது. ஆயுள் நீட்டிப்பது, முதல் பாகம். அப்பொழுது தெய்வத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்களா? உங்களோடு தொடர்புடைய உறவுகளை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய குருவோடு ஒன்றி போகிறீர்கள். ஒன்றி போவதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், பெண்களின் மகா தத்துவம் தான் இதில் அதிகம். எப்படி அந்த குருவை
தந்தையாகவும் இறைவனாகவும் கொள்கிறீர்கள். இதனுடைய தத்துவத்தை காணப்பெறுவது எப்படி? காண முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்து இந்த ஆன்மீகத்திற்குள்ளே நுழைந்து அவள் கற்றால் எப்படி இருக்கும் என்பதை கற்றுக்கொள்வதற்கே பெண்ணாக பிறக்க வேண்டும். ஒரு ஞானிக்கு முளைப்பாலை கொடுத்தாள் அன்னை. இங்கே சிந்திக்க வேண்டும். அருபுகனுக்கும் கணபதிக்கும் கொடுத்திருப்பான். அது உலக வரலாற்றிலே இல்லை. தந்தை குளிக்கச் சென்றான். குளித்து வெளியே வந்தபோது குழந்தையின் வாய்முகப்பிலே பால் ஓடிச் சென்றிருந்தது. ஏனடா எங்காவது திருடினாயா என்று கேட்டானாம். அன்னை பராசக்தி தான் கொடுத்தாள். மேலே நோக்கினாள். அவளுடைய மார்பகங்கள் வெளிவந்து, ஆடையை விட்டு வெளிவந்து, அந்த மார்பக காம்புக்குள்ளே இருந்து பால் வடிவதையும், இவன் குடித்து வாய் வழியே பால் வடிவதையும் கண்டபோது பெரிய ஞானியானான். அதுதான் இன்று உலக வரலாற்றிலே பேசப்படுகிறது. ஆறுமகனுக்கு கொடுத்தானா, கணபதிக்கு கொடுத்தானா, சாஸ்தாவுக்கு கொடுத்தானா என்பதை பேசப்படவில்லை. இதுபோன்று பெண் ஒருத்தியால் இந்த ஞானத்தின் தத்துவத்தை அறிய முடியும். ஆணாக இருப்பின் அவனே பெண்ணாக பிறந்து இந்த ஆன்மீக தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தில் அந்த பெண் இதை எப்படி ரசித்திருப்பாள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மை. இதில் ஆணுக்கும் முதற் பகுதியா, பெண்களுக்கும் முதற் பகுதியா? என்னுடைய சிறிய அறிவுக்கு எட்டிய வரை பெண்ணுக்கு தான் முதல் தகுதி. அவள் மாயையின் சுரூபகமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஏன் இங்கு குருமார்களை நியமிக்கின்றனர்? தருமர் விண்ணுலகம் சென்றான். நாட்டிய நடனம் ஒன்று ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆடியவருடைய உடல் ஆடை சரிந்தது. அதை கண்ணுற்றான் தருமன். அதை பார்த்த ஒரு முனிவர், நீ மனைவியோடு இணையும் போது உன்னுடைய தலை வெடித்து இறப்பாய் என்று. இந்த நிலைக்கு குருமார்கள் மாறுபடுகின்றனர். ஏனென்றால் பெண்ணோ ஆணோ அந்த குருவை தந்தையாக, தெய்வமாக, மகனாக வடித்தெடுக்கிறார்கள். இதிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் ஆசான். இது அனுபவ ரீதியில் தான் புரிந்து கொள்ள முடியும். அனுபவ ரீதியில், அனுபவத்தின் தத்துவத்திலே தான் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மையமாக இருப்பது இந்த உடல். உடலின் தத்துவம் முதலிலே சீராகிறது. ஆனால் ஆசை விட்டு போகுமா? ஆசை விடாது. இந்த உடலின் மகா தத்துவம் அவித்யை சார்ந்தது தான், மாயை. அதே உடல் தான் வித்யா தத்துவத்திற்கு மாற்றப்படுகிறது. அதே உடல் தான் சட்வித்யா தத்துவத்துக்கு மாற்றப்படுகிறது. அப்பொழுது அங்கு சரவணம் வருகிறது. சரவணம் என்ற நிலை வரும்போது பிறப்பை கடந்து, பிறப்பின் ரகசியத்தை கடந்து, 3 பிறப்பு உறவு என்னென்ன வருகிறது என்பதை கடந்து, எதற்காக 4வது பிறந்தோம் என்ற நிலையை உணர்ந்து, பஞ்சபக்தி சுகம் எங்கே தொடங்குகிறது என்று தெரிந்து, மாயைக்குள் புகுந்து விடாமல் இருப்பது எப்படி என்பதை இவன் தெரிந்து கொள்கிறான். ஏன்? அன்னையின் மேல் உருவம் மாயையை போர்த்தியதுதான். அது யார் கண்ணுக்கு தெரிகிறது? மனிதனுடைய கண்ணுக்கு. ஆனால் அவள் உடல் மாயையை சார்ந்ததல்ல. மனைவியை பார்த்த மாதிரியே அவளின் தோற்றம் இருக்கிறது. மகளை பார்த்த மாதிரி அவளுடைய தோற்றம் இருக்கிறது. அவய லட்சணங்களின் ஆதாரம் ஆனந்தமாக இருக்கிறது.
இங்குதான் ஏமாந்தான் ராவணன். இங்குதான் ஏமாந்தான் ராவணன். சீதா பிராட்டை பார்த்து இப்படித்தான் ஏமாந்தான். யாகத்தை முடித்தான், நமச்சிவாய மந்திரத்தை சொன்னான், அது சுருங்கி சிவாய் என்ற எழுத்தானது. அதை சொல்லி தன்னுடைய உடலை புற்று வந்து மூடிக்கொண்டது மண்ணால். ஏன் அந்த புற்று வந்து மூடிக்கொள்ள வேண்டும்? அதில் ஈரமும் வெப்பமும் இருக்கும். அந்த உடலுக்கு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடிய உடலுக்கு இது தேவை. உடனே தன் மகன் இதுபோன்று செய்கிறான் என்று சிவா என்ற ஒரு இறைவன் ஓடி வந்தான். என்ன வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய மனைவியும் உடன் வந்தது. வரவேண்டாம் என்றான், வந்தது. என்ன வேண்டும் கேள் என்றான். அந்த புற்று படிந்த மண்ணை தள்ளிவிட்டு மேலே வந்தான். அதாவது மாயைக்குள் புகுந்து விடாமல் இருப்பது. நான் எதை கேட்டாலும் நீ கொடுப்பாயா? எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்றான். உற்று பார்த்தான். சிவனுக்கு பின்னாலே அவனுடைய மனைவி பார்வதி தேவி இருந்தார். மாயைக்குள்ளே புகுந்து விட்டான் ராவணன். நான் இரவாமல் கேட்கும் வரத்திற்காக வந்தேன், அதையும் கொடுக்க வேண்டும். முன்னோடி உன்னுடைய மனைவி என்னோடு வர வேண்டும் என்றான். ஒரு ஆணுடைய மனைவி அன்னை பராசக்தியின் சுரூபமாக இருக்கிறாள். இந்த மனைவியோடு இவன் உடலால் இன்பம் கண்டவன் மாயை. அதனுடைய ரூபத்தில் தான் அன்னை இருக்கிறாள். இவனின் மாயையின் ரூபம். மாயை போன்ற பிம்பமே மனைவி. மாயை கடந்த நிலை அன்னை. அங்கு செல்லும் போது அந்த மாயா தோற்றம்தான் தெரியும். மாயை போன்ற உருவமோ தவிர்த்து மாயை அல்ல. இந்த இடத்தை வெல்லும் போது மாயைக்குள் புகுமாமல் இருந்து அவளே மூலக்கர்த்தாவாக இருந்து ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறாள். அப்பொழுது உடலின் நிலை மாற்றம். உடலுக்குள்ளே ஓடக்கூடிய காற்றின் நிலை மாற்றம். உடலின் இரத்த ஓட்டம் மாற்றம். ஆயுளின் நிலை மாற்றம். மனத்தின் அழுக்கு மாற்றம். ஏன் உடல் நிலை மாற்றம்? ஏன் ஆயுள் நீடிக்கப்படுகிறது? ஏன் மன அழுக்கு விளக்கப்படுகிறது? அவித்யின் ரூபத்திலே இருக்கக்கூடியவன் வித்யா என்ற நிலைக்கு வந்து ஷட்வித்யா என்ற ஞானஸ்வரூபத்தின் உருவத்தை காண்கிறான். அதுதான் ஆறாவது நிலை சரவணம். அந்த நிலைக்கு வரும்போதுதான் அன்னை பாடத்தை நடத்துகிறாள். பெற்ற அன்னை குழந்தை ஓடி விளையாடி கால் வந்து ஓடும் கால். ஒரு 1.5 வயது, 1 வயது, 1.25 வயது, 2 வயது. அன்னத்தை கையிலே பிசைந்து கொண்டு அவன் ஓடும்படியெல்லாம் ஓடி அவனுக்கு அன்னை உணவூட்டுகிறாள். அதே நிலை அன்னை ஆன்மீகத்தை பகிர்ந்து விடுகிறாள். இது ஆறாவது நிலையின் சரவணம். மனவழுக்கு நீங்கும் போது மாயை ரூபத்திலே என் மனைவி போன்று அழகாக இருக்கிறாள், என் மனைவியை விட அழகாக இருக்கிறாள் என்ற நிலை மாறி இவள் எனக்கு அன்னை. மனவழுக்கு நீக்கப்படுகிறது. இவன் இந்த 3 நிலை வருவதற்கு காரணமாக இருந்தது. ஏதுமே ஆன்மீக தத்துவத்தின் அறியாத ஒரு மனிதனுக்கு குரு, மகாகுரு, பரமகுருகள் இணைப்பு கிடைக்கின்றது. பரமாத்ம குரு, திவ்யகுரு, வித்யாகுருவின் நிலை கிடைக்கிறது.
சூன்ய குரு, அவித்யா சூன்ய குரு நிலை கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் 1 முதல் 78 வரை உள்ளுக்குள்ளே இது பிணைக்கப்பட்டிருக்கிறது. எழுதக்கூடிய காலத்திலே நான் அறிந்ததில்லை. இந்த ஸ்லோகம் ஒப்பனைக்கு வரக்கூடிய காலத்தில் 97வது ஸ்லோகம் எழுதி கொண்டிருந்தேன். 90 அதில் 13, 13வதும் 90வதும் 10 முதல் 20,000 பக்கம் வரை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி முடித்தோம். 97 பகர்ந்த காலத்தில் 97 பகன்ற காலத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம். அங்கு என்ன முக்கியமான விஷயம் என்றால், பார்க்கக்கூடிய காட்சிகளிலிருந்து தெளிவடைவது. பார்க்கக்கூடிய காட்சிகளிலிருந்து தெளிவடைவது. அந்த காட்சிக்குள்ளே வரக்கூடிய தெய்வங்கள் அல்லது தெய்வங்கள் அல்லாத நிலையில் வரக்கூடியது எந்த உருவம் கொண்டு வரும், எந்த உருவத்தை கொண்டும் வரலாம். என்னுடைய சொந்த நிலைகளில் அன்னையானவள் என் மனைவி போல் வருவாள். அவளை நான் கட்டிப்பிடித்திருக்கிறேன். ஆனால் வந்தது மனைவி இல்லை என்று வித்தையின் ஷட்வித்தையில் உணர வேண்டும். அவித்யாவான ஒரு மனமானது உடலானது வித்தை ஷட்வித்யா என்ற நிலைக்குள்ளே புகுந்து சரவணத்தின் நிலையடைந்து குருமார்களின் ஆசி பெற்று வந்தவள் மனைவி ரூபத்திலே தெய்வம் என்று உணர வேண்டும். இது ஆணாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. பெண்ணாக இருக்கக்கூடிய காலத்தில் இறைநிலை எந்த காட்சிகளாகவும் வரும். அதனுடைய விரிவாக்கம் சொல்லக்கூடிய காலத்திலே அந்த ஸ்லோகம் நின்று போனது. யார் நிறுத்தினார், எதற்காக நிறுத்தினார், ஏன் நிறுத்தப்பட்டது என்றது எனக்கு மட்டும் தெரியும். ஆனால் அதில் ஒரு நன்மை, ஆதிபராசக்தியின் 108 ஸ்லோகங்கள் அரங்கேற்றம் ஆகிறது. இப்பொழுது அதில் 13வது வந்துவிட்டோம். இத்தனை கேள்வி ஞானங்களும் அதில் உண்டு என்று எனக்கு தெரியாது. அந்தந்த இரவுக்குள்ளே வந்து காட்சிகளை காட்டி அல்லது மூளைக்குள் செலுத்தி இதைத்தான் அடுத்தது நீ சொல்ல வேண்டும் என்பான். எனக்கு அவ்வளவு விஸ்தாரமாக தெரியாது. அதைத்தான் சொல்லி வருகிறோம். இந்த வித்யா ஷட்வித்யா சரவணம். பெண் ஒருத்தியானவள் விகாரமான காமத்தை விலக்க வைத்து ஞானத்தை கொடுப்பது சரவணம். மனத்தின் அழக்கை எடுப்பதற்கு இந்த நிலைகள் வருகிறது. ஆனால் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே 9 குருமார்களின் தத்துவம், ஆழ்வார்களின் தத்துவம், நாயன்மார்களின் தத்துவம், ஆன்மீகத்தின் தத்துவம், மற்ற மகான்கள் கண்ட காட்சியின் தத்துவம், மகான்களுக்கு மகான்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தத்துவம், ஒரு மூளை எப்படி விடுத்துக் கொள்கிறது என்ற தத்துவம், இவை அனைத்தும் உள்ளே இருப்பது எனக்கே தெரியாது. அது சரவணம் என்ற நிலைக்குள் மனம் போனால்தான் தெரியும்.
பேய் கூட கணவன் ரூபத்திலே வரலாம். வந்தது பேய் என்று உணர வேண்டும். அந்த கணவன் என்ற உருவத்திலே யார் வேண்டுமானாலும் வரலாம். அந்த உருவத்தில் இருப்பது கணவன் அல்ல, தெய்வம். அந்த உருவத்தில் இருப்பது பேய், கணவன் அல்ல. இந்த நிலையை மனவழுக்கை தீர்த்து சரி வைக்கிறது ஒரு குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மா குரு, திவ்ய குரு, வித்யா குரு, இவ்வளவு பேர் அதற்கு உடன் வருகிறார்கள். இது அனுபவ ரீதியிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உலகியல் காரியங்கள் இதனால் நின்று போகுமோ? உலகியல் காரியங்கள் நிற்காது. உலகியல் காரியங்கள் இதனால் நிற்குமோ? இதனால் நிற்காது. உலகியல் குடும்ப காரியங்கள் அனைத்துமே சீராக நடந்து வரும். எந்த ஒரு காரியம் நின்று போகாது. அனைத்து காரியங்களும் நன்றாகவே நடக்கும். அனைத்தும் வெல்லப்படும். வென்று விடுவோம், வென்று விட்டோம். இப்பொழுது மனநிலை அழுக்கு நிவர்த்தியாகிறது. இது சாதாரண மனிதன். இறைவனுடைய உருவம் நிழல் உருவம் தெரிகிறது. வந்த பின் இந்த 6 குருமார்கள் என்ன செய்கிறார்கள்? உன்னுடைய பிறப்பின் காரியத்தை சீர் செய்கிறார். உன்னுடைய பிறப்பின் காரியத்தை சீர் செய்கிறார்கள். இந்த பிறப்பின் காரியத்தை பத்து தலைமுறைக்கு முன் திருமணம் ஆயிரங்காலத்து பயிர் என்பார். 1000 காலத்து பயிர். 3000 ஆண்டுகளுக்கு முன் உன்னுடைய தலைவிதியை நிர்ணயம் செய்கிறான் குரு. இத்தனையாவது பிறவிலே நான் உன்னோடு இணைவேன். அலாதியான பாசம் ஆசான் மேல் ஏற்படும். தொடர்புகள் இணைகிறது. அங்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆசானுக்கு ஆசானை கொல்வதும் உண்டு, ஆசானை சீடனும் கொல்வது உண்டு. ஒன்றும் வேண்டாம், இப்பொழுது ராமானுஜனின் கதையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், தொலைக்காட்சியிலே பாரும். பிறந்தது யார்? ஆதிசேஷன் என்பவன் மனிதனாக வந்தான். தெய்வத்தை தன்மேல் சுமந்தவன் பரந்தாமனை. அவனுக்கு கூட வாழ்க்கையில் இத்தனை சிக்கல் வந்தது. அதற்காகத்தான் 3000 ஆண்டுகளுக்கு முன் உன்னுடைய காரியத்தினால் எந்த காரியத்திற்காக இந்த உடலை செய்து கொண்டு வந்திருக்கிறாய். அந்த பாடத்தை மனதை வைத்து நடத்துகிறார்கள். மூவாயிரம் ஆண்டுகளில் நிலை தெரிகிறது. ஒன்றுமில்லை பிரமிடு என்கிறீர்கள். முதலிலே தோன்றியது கற்பாம்பூச்சியாம். தேவையா நாட்டிற்கு? ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏதோ மிருகங்கள் கூட பல கோடி வருஷங்களுக்கு முன் டைனோசஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறான், நமக்கு தெரியாது. நீங்கள் மெத்த படித்தவர்கள், உங்களுக்கு தெரியும். மனிதனுடைய தொடர்ச்சியான மூளையின் தத்துவம் ஏன் 3000 ஆண்டுகளை கடந்து சென்றிருக்கக்கூடாது? காரியத்தின் நிலையை உணர்த்துகிறார்கள்.
காரியத்தின் நிலை உணர்த்தக்கூடிய காலத்திலே இந்த குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மகுரு, திவ்யகுரு, வித்யாகுரு ஒரு பௌர்ணமி அன்றும் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் அந்த ஆன்மீகத்தின் தொடர்ச்சிகளை அணைக்கிறார்கள். இது அனுபவ ரீதியிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இது அனுபவ ரீதியில் தான் வரும். இந்த அனைத்து நிலைகளையும் உணர்ந்த பின் மனம் துள்ளாது இறைவன் பால் துள்ளும், மாயைக்காக துள்ளாது. ஓடிச் சென்று குழந்தை கீழே விழுந்தால் தாய் எப்படி அணைக்கிறார்களோ சமாதி நிலை கடந்து, நிர்விகல்ப சமாதி நிலை கடந்து புறத்தின் நிலை விலகி அனைத்து மண்டலங்களையும் கடந்து ஜீவன் பாம்பனை மேல் இருக்கக்கூடிய பரந்தாமன் பாதங்களை தொடுகிறது. பஞ்சபூதங்கள் கீழே கிடக்கிறது உடலோடு. மனம் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மாயை அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பிராணன் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உயிர் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சடலம் அல்ல. இதற்கு முன் 78, 77, 76 மகானோடு வாழ்க்கையோடு இணைக்கப்பட்ட சம்பந்தத்தை சொல்லியிருக்கோம். அந்த ஜீவமானது ஆதிசேஷன் மேல் துயின்றிருக்கக்கூடிய பரந்தாமனின் பாதத்தை தொடுகிறது. அன்னை மூலியமாக ஆன்மீகத்தை கற்பது இதுதான். இந்த நிலையின் தத்துவம் நிர்விகல்ப சமாதி. புறத்தே மனம் திரும்பாது, ஒளி ரூபத்தோடு மேலே செல்கிறது. இந்த உடலை யாரும் அழித்து விட முடியாது. அந்த உடலானது யாருடைய கைகளிலும் கிடைக்காது. அருணகிரிநாதர் மாதிரி விட்டு செல்ல முடியாது. அதை காட்டிலும் மேல்நிலை. பக்கத்திலே அமர்ந்திருந்த லக்ஷ்மியானவள் பார்த்தாராம், ஐயோ, இந்த ஜீவன் இங்கே வந்து ஒட்டி கொண்டால் அந்த உடலை காட்பது யார்? அங்கிருந்து அன்னையை சேவித்தாளாம். காளி, மாயாக்காளி, மகாகாளி சேவித்தவுடன் அன்னையே உன்னை தொழுத ஒரு மனிதனின் ஜீவன் அனந்த சயனமான பரந்தாமன் பாதங்களை வருடுகிறது. அவனால் உலகுக்கு ஆக வேண்டியது உள்ளது, திரும்ப பெற்றுக்கொள். அவனுடைய பெயரை சொல்லி அன்னை அழைத்தாள். அவனுடைய பெயரை சொல்லி அன்னை அழைத்தால் இது சாதாரண மனிதனுக்கு கிடைக்கும். இந்த நிலை கேட்டு அறிதல், தானே அறிந்தால் எப்படி இருக்கும்? ஓவென்று காளி, மகாகாளி, மகாமாயா காளி ஓவென்று அவனை சுற்றி சுற்றி பேய் பிடித்தவள் போல் அலைந்து அழுகிறாள். மகனே, என்னை விட்டு சென்று விடாதே. உலகம் ஒரு மனிதனுக்கு அழலாம். இறைவன் ஒரு மனிதனுக்கு அழுவதென்றால் அவன் மூலியமாக உலகுக்கு ஆன்மீகம் சென்று அடைகிறது என்பது பொருள். அவனுக்கு ஆன்மீகத்தை பகர்கிறாள் என்பது பொருள். இந்த இணைப்புகள் தானாகவே கிடைக்கின்றது. இப்பொழுது மனவழுக்கை விட்ட பின்
அந்த உடலை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருடையது? விட்டு சென்றானே அவனுடையது அல்ல, அவன் புறநினைவை இழந்தான். இப்படி பல்லாயிரக்கணக்கான மகான்கள் பூமிக்குள்ளே இன்றும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே எத்தனையோ சித்த புருஷர்கள் இருக்கின்றார்கள். பேராழி அலை வந்து ஊரை அழித்து விடலாம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தனை அழிக்க முடியாது. அன்னை சொல்கிறாள், உன் தேகம் அழிந்து படுமடா, நீ அவன் பாதத்திலே நின்று விடுவாய், அந்த ஜீவத்தை என்பால் திருத்து, அந்த ஜீவத்தை என்பால் திருப்பி விடு, நான் மீண்டும் உனக்கு சொல்ல வேண்டியது உண்டு. ஓ ராமகிருஷ்ணா என்று இடது காதிலே சொல்கிறான், புனமில்லை. சுற்றி 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 வருகிறாள், புறநினை வரவில்லை. அவர் வாசியோகத்தை கற்றது வலது நாசியில், இடது நாசியில் தான் ஆரம்பிப்பார்கள். இடை பிங்களை சுழுமனா 3 தான், மற்றவை அடுத்து. நான் நிறைய உனக்கு சொல்லித்தர வேண்டியது உண்டு, என் மேல் உன் கவனத்தை செலுத்து என்று ஓ என்று அழுகிறாள் அன்னை. நீ நிறைய சொல்ல வேண்டியது உண்டு, புறத்தே நிறுத்தி வா, உன் நினைவை வரவில்லை. வலக்காதிலே என்னுடைய ராமகிருஷ்ணா இந்த சொல்லை நன்றாக கவனியுங்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள், அதில் காளி சொல்கிறாள், என்னுடைய ராமகிருஷ்ணா வா என்று. கேட்டான் புறநினைவு, என் தாய் என்னை அழைக்கிறாள். எங்கு சென்ற ஜீவம்? பார்க்கடலில் பாம்பனையிலே தொய்ந்திருக்கக்கூடிய பரந்தாமனின் காலை வருடுவதற்கு சென்றது. அவன் ஒரு மூர்கன். இப்படி ஒரு நிலை வரட்டும், அந்த மனிதன் இந்த பாதங்களை தொட்டால் எப்படி இருக்கும் அந்த ஆனந்தம்? நாம் படுத்து உறங்குவது போல் இருப்போம். அவனுடைய மனம் என்னை வந்து பற்றட்டும். தெய்வங்கள் இன்புறுவது, தெய்வங்களை ஆனந்த கடலில் ஆழ்த்தும் மகா தத்துவம் ஒரு சாதாரண மனிதனுக்கும் உண்டு. வலது காதிலே கூவி அழைத்த போது அவனுடைய திரேகம் நினைத்தது கீழே கிடக்கிறது. ஐயோ, நான் மக்களுக்கு சொல்ல வேண்டும், என்னுடைய திரேகத்திற்கு திரும்பி செல்கிறேன். அங்கு ஒரு போராட்டம். வந்தவன் காலை வருடி சென்று விட்டானே, அங்கு அழுகை. இது சாதாரண மனிதனுக்கு அன்னை ஆற்றக்கூடிய ஆன்மீகத்தின் தத்துவம். இங்கே ஒரு அழுகை. என் மகன் அங்கு சென்றானே, அங்கும் வேண்டும் இங்கும் வேண்டும் இந்த ராமகிருஷ்ணன் என்ற பரதேசி. ஓடி உடலுக்குள் சேர்கிறான். புறநினைவு வந்தது. மகனே வந்துவிட்டாயா என்று அணைத்துக் கொள்கிறாள் அன்னை. மனைவி எங்கே போனாள்? மகள் இருந்தால் எங்கே போவாள்? தாய் இருந்தால் எங்கே போவாள்? தமக்கை இருந்தால் எங்கே போவாள்? பெண்ணுக்கு பிறந்த பெண் இருந்தால் எங்கே போகும் இந்த அணைப்பும்? உலகமே மறந்து வலது நாசிக்குள்ளே இருந்த குறையான யோக சாஸ்திரம் முற்று பெற்றது. மகனே, நீ இனி வாசியை வைத்து விளையாடாது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிராணவாயு, கரிமல வாயு உனக்கடிமை என்றாள். இதுதான் சரவணம், இதுதான் ஷட்வித்யா, இதுதான் வித்யா. இதைத்தான் ஒரு பெண்ணானவள் பாடமாக சொல்கிறாள். அந்த பெண் ஒரு பரதேசியை அணைத்த போது
அந்த பரதேசியின் ஆன்மீக தத்துவம், தாய்மை அடைந்த தத்துவம், தாயோடு தான் இணைந்த தத்துவம் எப்படி இருக்கும் என்று உங்கள் மனத்திரையிலே ஓட விட்டு பாருங்கள். பெற்றை தாய் உடன் வராது, தமக்கை உடன் வராது, மனைவி உடன் வராது. பெண் என்று ஒன்று இருந்து அந்த பெண் ஒரு பெண்ணை பெற்றெடுத்து இருந்தாலும் இந்த தன்மை வராது. வலது நாசியை வைத்து யோகத்தினை கற்றக்கூடியது இன்றோடு நீ முடித்திருக்க வேண்டும். நீ எனக்கு சொந்தக்கார். உலகமே அவளுடையது, பஞ்சபூதங்கள் அவளுடையது, புவனங்களும் அவளுடையது. உலகத்தின் அசைவு, அழிவு, ஆற்றல், பேர், அலை அதற்குள்ளே முழுங்குவது அவளுடையது. ஆனால் ஒரே ஒருவனுக்காக அன்னை எழுகிறார். ஏனடி என்னுடைய வாசியை என்னோடு நிறுத்திவிட்டாய்? முட்டாளே, பார், நானே உன்னோடு வாசியாக இருக்கிறேன். பார், நானே உன்னோடு வாசியாக இருக்கிறேன். பார்க்கடலிலே படுத்துருங்கிய அரங்கன் அழுவது இங்கே தெரிகிறது. நல்ல ஒரே ஒரு ஜீவன் வந்து பூமிக்கு இறங்கி விட்டதே என்று. இந்த தத்துவம், இந்த தன்மை சராசரி ஒரு மனிதனுக்கு தெரியும். சராசரி ஒரு மனிதன் இதை அறிகிறான். சாதாரண மனிதனுக்கும் இத்தனை தன்மைகள் வருகிறது. சாதாரண மனிதனுக்குத்தான் அன்னை ஆன்மீகத்தை போதிக்கிறாள். ஒரு சாதாரண மனிதனுக்கு நடக்கிறது. அன்னை என்பவள் மகரிஷிகளுக்கும் தேவரும் பூவருக்கும் அரக்கனுக்கும் அனைவருக்கும் கந்தர்வர்களுக்கும் கிங்கணர்களுக்கும் பொதுவானவள். 1 முதல் 6 அறிவு உள்ளவருக்கும் பொதுவானவள். அவளுடைய கருணை 6வது அறிவு படைத்த மனிதன் மேல்தான் விழுகிறது. 6வது அறிவு படைத்த மனிதன் மேல் விழுகிறது. அவித்தியிலே இருக்கக்கூடிய மனிதன் வித்தையாகி சரஸ்வதி தேவியின் கரம் பற்றி, ஏன் கரம் பற்ற வேண்டும்? இவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய மாயை என்ற அழுக்கு போகிறது. இவளும் அவளில் தன்மை அடைந்த போது சட்வித்தையாகிறான். இவருடைய ஆதாரங்கள் அனைத்தும் கடந்து போகிறது. சுகம் கடந்து போகிறது. ஆரோ அவரோங்கிற ஏற்றி இறக்கும் முகம் கடந்து போகிறது. அவித்யா வித்யா நிலைக்கு வருகிறான். சுகம் பஞ்சபக்தி சுகம் தொடர்கிறது. சரவணத்தின் தத்துவத்துக்குள்ளே வித்யா சட்வித்யா. உலகமே மறந்து அன்னை பேசி அவள் திருவாயின் ஓசை தன் காதிலே கேட்டு எந்த வழியே செல்லும். நீ கற்ற வாசி யோகத்தை வைத்து இடமுனை அல்ல வலமுனை. வாசியை கற்கும்போது இடமுனைத்தான் கற்பது வழக்கம். வலமுனையிலே சென்று உபாசனை செய்து அவன் பாதத்தை வருடினாயே முட்டாளே, நான் உனக்காக அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனைத்து சக்திகளும் யோகாபியாச சக்தி. உனக்கு தத்தம் செய்து கொடுக்கிறேன் என்கிறாள். இதுதான் அன்னை வழியாக பாடத்தை அருள்வது. இந்த பாடத்தை உலகம் அனைத்தும் கொண்டு சேர்த்தவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன் ஒருவர் தான். எத்தனையோ மகான்கள் இருக்கிறார். அவரை போன்று ஆயிரக்கணக்கான மகான்களும் சித்தர்களும் யோகர்களும் போகர்களும் ரமணர்களும் ரிஷிகளும் கிண்ணர்களும் தேவர்களும் காந்தர்வர்களும் இருக்கின்றார்கள். உலகம் இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும் என்று எளிதான முறையை சொன்னவன். உலக
சம்சார பந்தத்துக்குள்ளே இருந்து ஒரு மனிதனானவன் ஆன்மீகத்தை கற்றுத்தரும் வாழ்க்கை முறைதனை சொல்லிக் கொடுத்தவன் இவன்தான். எளிமையான வழி. அவனுடைய முதல் 16 கோணங்களும் ஆன்மீகத்தை சார்ந்தது. மாயையோடு இருந்து வாழ்ந்து எப்படி செய்வது என்று அந்த 16 கோணங்களை கற்றுக் கொடுத்தவன் இவன்தான். பல்லாயிரம் கோடியில் ஒருவன்தான் இது போன்று பிறப்பது வழக்கம். அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரம் எப்போது வெளிப்படும்? அவன் சமாதி நிலையான போது. தன் மகனுக்கே ராகவேந்திரர் கற்றுக் கொடுக்கவில்லை. தந்தை என்னவன் என்று தெரிந்திருந்தால் தந்தை பாசம் மகனுக்கு வந்திருக்குமோ? கணவன் திரிசாம்ச ஞானி என்றால் அந்த மனைவி இருந்திருப்பாளோ? உடனிருந்து கற்றிருக்கலாமே. உடனிருந்து கற்றிருக்கலாம் அந்த மாயாதேவி. தன்னை மாய்த்துக் கொண்டாள். இதுதான் உலகத்தின் மனிதனுடைய இயல்பு. அதற்கு ஒப்பனை பஞ்சாயத்து வைத்தது யார் தெரியுமோ? மகாதேவி சரஸ்வதி. நீ முன்னுடைய பிறப்பின் முன் ரகசியம் இதுதான். பிரகு என்ற பிரகலாதனின் வழியாக வந்தார்கள். அந்த ஆன்மீகத்தை நீ கற்றிருக்கிறாய், செல். மனவழுக்கு தடுக்கப்பட்டது. அந்த காரியத்தின் தத்துவத்தை ஷட்வித்யா என்ற நிலைக்குள்ளே, சரவணம் என்றக்குள்ளே சொல்கிறாள். சொல்லும்போது கேட்டவன் மீண்டும் தன்னுடைய புறநிலையை மறந்தான். ஏன் மறந்தாள் என்றால், இங்கிருந்து சென்று பாம்பனை கண்டு என் மகனின் காலை வருடி அவன் ஆனந்தம் காண, நீ ஆனந்தம் காண, என்னுடைய பிராணத்தை தான் எடுத்து சென்றாய் என்று நீ உணர வேண்டும். என்னுடைய பிராண அனுபவத்தின் சக்தியை உணர வேண்டும் என்று உன்னை இங்கே அழைத்து உனது வரது ராசிக்குள்ளே நான் குடியிருக்கிறேன் என்று மகாகாளி சொல்கிறாள். காளி, மகாகாளி, மகாமாயா காளி என்று. இது ஒரு சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையை பற்றுமா? பற்றும். இது ஒரு சராசரி மனிதன் தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ள முடியும். அனைவருடைய வாழ்க்கைக்கு இது சாதகமாகுமா? உலக உருண்டை அளவுக்கு அந்த எடைக்கு பொன் வைத்திருந்தாலும் கொண்டு போவது ஒன்றும் இல்லை. பூமி பாரத்திற்கு பொன் படைத்திருந்தால் கூட கொண்டு போவது ஒன்றுமில்லை. மரணம்தான் நிச்சயமாகிறது. அந்த மரணத்தை வெல்லக்கூடிய சக்தியானது ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதானே பிரதான பிரதட்ச பிரதிஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கபாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரான நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இந்த 108 ஸ்லோகங்களில் 3 வாரங்களில் எழுதி முடிக்கப்பட்டது. இப்பொழுது இவை அனைத்தும் பொதிகையில் ஒளிபரப்பு ஆகிக்கொண்டிருக்கிறது. பொதிகையில் அனைத்தும் ஒளிபரப்பு கொண்டாயிருக்கு. இதனுடைய மகா தத்துவம் அறிந்தனரா? பார்ப்போர் அறிந்திருக்கின்றது. பார்ப்போர், அந்த தொலைக்காட்சி வழியாக பார்ப்போர் அறிந்திருக்கின்றது. என்னுடன் இருந்தவர் அறிந்தனரா? இல்லை. நான் அவனுக்கு சொந்தம், நான் இவனுக்கு சொந்தம். எங்களுடைய குரு
முன்னோடியான சச்சரவு. எங்கோ இருந்தவன் ஒருவன் தொலைபாசி வழியாக இதை இயக்கி வெளிவிடுபவரை தொடர்பு கொள்கிறார்கள். அவன் கண்ட ஆனந்தம் இந்த 6 குருமார் வழியாக ஒரு சராசரி மனிதன் கண்டுவிடலாம். என் மூச்சுக்குள்ளே நீதான் ஓடுகிறாயா வலது நாசியில்? ஆமடா, நான் தான் ஓடுகிறேன். அங்கே அழுகுரல் கொடுத்து நின்றானே, அவன் எட்டி பார்க்கிறான் பார். நீ திரும்பி வந்தபோது அழுதான். இங்கு வந்து உன்னுடைய மூச்சு காற்றில் நான் இருக்கிறேன் என்றால் அவனும் ஆனந்தம் கண்டான். அவனுக்கே பாடம் நடத்தக்கூடியவன் நீதான். இதுதான் அன்னையின் வழியாக ஆன்மீகத்தை கற்றுணர்வு. ஒரு பெண் தெய்வம் ஆணை திருத்தி ஆன்மீகமாக்குகிறது. அவன் கிழிந்த வேட்டியோடு தன்னுடைய காலத்தை முடித்துக் கொண்டான். ஒரு கால் இப்பொழுது பிறந்து ஆனந்தமாக இருக்கலாம், யார் கண்டது? இருக்கும். அப்பொழுது இல்லாத ஆடை இப்பொழுது முடித்துக் கொள்ளலாம். இது அவர்களுடைய அந்தரங்க விஷயம். இது ஆனந்தம் தானே. இதைத்தான் சொல்கிறாள். இப்படி அந்த வலது நாசியில் நான் இருக்கிறேன். வலது நாசியில் அன்னை இருப்பதில்லை, இடது நாசியில் தான் இருப்பாள். பதாஞ்சலி இடதை துவக்கி வலதுக்கு வந்தான். பின்னாலே அவனே வலதினை கையாண்டான். பதாஞ்சலி சூத்திரம் இதுதான். நாம் உள்ளுக்கும் வெளிக்கும் இழுக்கக்கூடிய காற்றே, பிராணவாயுவே வாசியோகம்தான், தெரிவதில்லை. இந்த நூற்றாண்டில் இந்த 2016 எத்தனை பேர் மாண்டனர்? உலக பூமியின் எடைக்கு பொன்பொருள் இருந்தாலும் எடுத்து செல்ல முடியாது. புகழ் உடம்பு ஒன்றுதான் வரும். அந்த புகழ் உடம்பு நீ ஏக வேண்டும் என்று ராமகிருஷ்ணனின் பாதங்களை பிடித்து காளி அழுதிருக்கிறாள். கோடியில் ஒரு மகன் எனக்கு கிடைத்தனையே, கோடியில் ஒரு மகன் எனக்கு கிடைத்தனையே, அது ஆனந்த கண்ணீர். இதைத்தான் வித்யா ஷட்வித்யா என்ற தத்துவத்துக்குள்ளே ஆதாரம் சுகம், ஆரோ அவரோ அவித்யா வித்யா சுகம் பஞ்சபக்தி சுகம் கடந்து ஷரவணம். ஷரவணத்துக்குள்ளே ஒரு 12 நிலை சொல்லியிருக்கிறாள். பிறப்பொன்று, பிறப்பின் ரகசியம் 2, பிறப்பின் உறவு 3, எதற்காக பிறந்தோம் என்பது 4, பஞ்சபக்தி சுகத்தின் நிலை 5, மாயைக்குள் புகுந்து விடாமல் இருப்பது 6, அன்னை மூலியமாக ஆன்மீகத்தை கற்பது. எனக்கு நீ சொந்தமானவன், உலகத்தின் உன்னுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று ஆணை இடுகிறாள். தெரியுமோ? தெரியாது. இதைத்தான் அன்னை சொல்கிறாள். நான் கற்றுத்தருகிறேன், நான் கற்றுத்தருகிறேன். ஒரு பெண் எடுக்கக்கூடிய ஆன்மீகத்தின் பாடம் ஒரு ஆணுக்கு பொருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு ஆணின் உயர்வும் அவனுடைய பெண்ணே ஒரு பெண் இருக்கிறாள் என்பது சொல்கிறது. அடுத்து அன்னையோடு கூடி ஆயுள் காலத்தில் நீட்டிக்கொள்வது எப்படி என்று பார்ப்போம்.